ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் 2024 ஸ்பெஷல் இன்டர்வியூவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இருந்த ஸ்பெஷல் கேமியோவை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தளபதி துப்பாக்கியை உங்ககிட்ட கொடுத்தது தமிழ் சினிமாவை உங்கள் கையில் கொடுத்ததா மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு நான் அப்படிலாம் பார்க்கவே இல்லை. தளபதி இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 3 டிகேடு, அதுக்காக அவரு கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. அதனால அந்த இடம் அவருக்கு தான் சொந்தம். அதை யாருமே ரிப்ளிகேட் பண்ண முடியாது. நான் எனக்கான ஒரு ஓன் ஜெர்னியை தான் நான் கிரியேட் பண்ணணும். அவரு துப்பாக்கியை கொடுத்து அந்த வார்த்தை சொன்னது அது அவரோட பெருந்தன்மை. நான் ஜஸ்ட் அவரு எனக்கு கொடுத்த லவ்வா தான் பார்க்குறேன். ஈவன் இந்த சீனை ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே வெங்கட் பிரபு அவர்கள் என்கிட்ட இந்த சீனை சொன்னப்பவே நான் இதை இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மெச்சூர்டான ஆன்சரை தான் கொடுத்துருக்காரு. அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இந்த மாதிரி சீன் வந்தப்போ இது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் சில பேர் சிவகார்த்திகேயன் கிட்ட கொடுத்தது கரெக்ட் இல்லை, சூர்யா, விக்ரம், தனுஷ், எஸ்டிஆர்னு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அது அவங்கவுங்களோட விருப்பம், அவங்களோட கெஸ்ஸிங். வெங்கட் பிரபு அவர்கள் இந்த மாதிரி நடக்கும்னு பிலீவ் பண்ணி இந்த சீனை வச்சிருக்காரு. தளபதியுமே துப்பாக்கியை பிடிங்கன்னு துப்பாக்கியை கையில கொடுத்து சீன் பேப்பர்ல இல்லாத டைலாக சொல்லி அவரு எஸ்கேவை பயங்கரமா பிலீவ் பண்ணி துப்பாக்கியை கொடுத்திருக்காரு. அண்ட் அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி அமரன் படம் உடனே ரிலீஸ் ஆகி 300 கோடியை தாண்டி பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணிச்சு. அதுவும் 2024 தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸ்ல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அமரன் சொல்லிட்டு கரெக்டா அந்த துப்பாக்கி சீனு கரெக்ட் அப்படின்ற மாதிரி ரீக்ரியேட் பண்ணாங்க. அண்ட் அமரன் வெற்றிக்கு அப்புறமும் சில பேர் இது சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, முகுந்த் வரதராஜன் அவர்களுக்காக வந்த வசூல் அப்படின்ற மாதிரி ஸ்டில் ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸை கன்சிஸ்டன்டா கொடுக்கணும். என்னோட கெஸ்ஸிங் நெக்ஸ்ட் ஒரு 3 ஃபிலிம்ஸ்ல ஏதாவது ஒரு படத்துல அமரன் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் ஆன 300 கோடி அவருக்கு திரும்பவும் ரிப்பீட் ஆகும். மேபி அது அவரோட 25வது படமான சுதா கங்கரா அவர்களோட படமாய் இருக்கலாம். AR முருகதாஸ் அவருடைய படத்துல ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணா அதுலயே கூட நடக்கலாம். ஸோ அது எந்த படத்துல அமைதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.